உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 29வது அதிகாரத்துக்கு போகலாம். ஆனாலும் கூட 28ல் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் 28, 27, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியை அடைவான். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஏழைகளுக்கு உதவாமல் அவங்க அப்படியே போகட்டும், நாசமாக போகட்டும் அப்படி சொல்லி போகிறவங்க அநேக சாபங்களை அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. தன் தகப்பனையும் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். தாய் தகப்பன் பெற்று வளர்த்தாங்க, தூக்கி சுமந்து பால் கொடுத்து அவர்களை சீராட்டி பாராட்டி எல்லாம் வளர்த்தவங்களை கொள்ளையிட்டு இருக்கிற அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு போகிறவன் அது துரோகம் அல்ல அப்படின்னு நினைக்கிறானா. ஆனால் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழனாகவே இருப்பானா. பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். பெருநெஞ்சன்னா வழக்கை கொழுவுகிறான். பெருநெஞ்சன்னா அது ஒரு பொல்லாத விதத்தில் தன்னை பெரியவனாக பாராட்டுகிறவன். வழக்கை கொழுவுகிறான். அது வழக்கை திரும்ப திரும்ப வழக்கு இழுத்து விடுறான் மற்றவர்களுக்கு. அதாவது ஏதாவது கேஸை கொண்டு போய் வக்கீல்கள்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா, எல்லாரையும் சொல்லலை, சில நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வக்கீல்களுக்கு கேஸ் இருந்துக்கிட்டே இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு வருமானம். அதை சீக்கிரமாக கேஸை செட்டில் பண்ணிட்டாக்கா வருமானம் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த வக்கீலும் எதிரி வக்கீலும் சேர்ந்து கூடி பேசி எப்படி கொஞ்சம் நாளைக்கு இழுத்தடிக்கலாம், எப்படி கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் நடக்க தானே செய்து இங்கே பார்க்க தானே செய்கிறீங்க. பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். துன்மார்க்கர் எழும்பும்போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் அழியும் போது நீதிமான்கள் பெருகுகிறார்கள். சரி, 29வது அதிகாரம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே கட்டாமட்டான்னு இருக்குது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். எவ்வளவோ தடவை கர்த்தர் நம்ம தப்பு பண்ணுறப்ப நம்மளை கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறதுக்கு ஆட்டில் ஏதாவது ஒரு விதத்தில் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஏன் அடிக்கடி அனுப்புகிறாரு? சீக்கிரமாக அவனுடைய அழிவு வரப்போகுது. அவன் அழிவு வரப்போகுது. பிசாசு அவனுக்கு அங்கே ஒரு பெரிய படுகொலியை வெட்டி வச்சுருக்கான். அவன் அதில் போய் விழுகிறதுக்கு முன்னாடி இவனை தப்பு வைக்கும்படியாக கர்த்தர் அநேகரை அனுப்புகிறாரு. இவங்க புத்தி கேட்டவனே ஒழுங்காருன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிக்கடி அநேகர் எப்படி ஒழுங்காருன்னு சொல்கிறாங்க. கடிந்து கொள்ளப்பட்ட தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் நேரம் அப்படி தான் போவேன் அப்படின்னு. ஓகே, சடுதியில் நாசமடைவான். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலே பார்க்குறீங்க. சில சமயத்தில் நல்ல ஆளுகை செய்கிறவர்கள் தேசத்தில் வந்திருக்கும்போது எல்லாம் சுமூகமாக நல்லா இருக்குது. ஆனால் துன்மார்க்கர் ஆள்தா, அப்புறம் அங்கே இருக்க துன்மார்க்கர்கள் தான் பெரிய பெரிய கூட்டமாக தலைவர்களாக இருந்து தேசத்தையே நாசமாக்குறாங்க.
ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான், வேசிகளோட தொந்திப்பானவனும் ஆஸ்தியை அழிக்கிறான். இந்த வேசியோட பரஸ்திரியோட பழக்கம் வந்துருச்சுன்னாவே அங்கே இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கு, இப்படிப்பட்டவனுடைய ஆஸ்திகள் மற்றவர்களுடைய வீட்டிலே போய் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும்னு எழுதியிருக்கு. 5வது அதிகாரம் நீதிமொழிகள் 5ல் நீங்கள் பரஸ்திரிக்கிட்ட போய் ஒருத்தவனா போயிட்டான்னா நீங்கள் பார்க்கலாம், இவனுடைய ஆஸ்திகள் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும்னு. இங்கே என்ன எழுதியிருக்கு, வேசியோடைய தொந்திப்பானவனும் ஆஸ்தியை அழிக்கிறான். ஆமாம், நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான், பரிதான பிரியனும் அதை கவிழ்க்கிறான். நியாயம் செய்யணும்னு நினைக்கிறவன் பரிதானம் வாங்க மாட்டான், பரிதானம் வாங்குறவன் நியாயம் செய்ய முடியாது. அப்போ பாருங்கள், நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலை நிறுத்தலாம், ஆனால் பரிதானம் வாங்கின அதை கவிழ்க்கிறான். இங்கே நமக்கு சுற்றி இருக்க ஆட்கள்லாம் நம்ம அதிகாரிகள்லாம் பார்த்து நிதானிச்சிக்க வேண்டியதான் நாம் எப்படி இருக்கணும்னு. பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். முகஸ்துதின்னா முகத்துக்கு முன்னாடி ஐயா நீங்கள் நல்லவங்க அப்படி இப்படின்னு சொல்லி நாளைக்கு பின்னாடி காலை வாடுறதுக்கு அங்கே வலை விரிச்சிருவான்றாரு. துஷ்டனுடைய துரோகத்தில் கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழுகிறான். துஷ்டனுடைய துரோகங்கிற வார்த்தை எப்போ வருது, நம்மக்கிட்ட நன்மையை அனுபவிச்சுட்டு அப்புறம் நமக்கே கேடு செய்கிறவன் அவன் தான் துரோகி. அப்படி துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழுகிறான். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான். ஏழைக ஒரு காரியத்தை சொல்லி ஐயாதை விசாரித்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் நீதிமானாக இருக்கிறவன் இந்த ஏழைகள் பேசுகிறத கவனித்து அவங்க வழக்கு என்னன்னு கவனிக்கிறான். துன்மார்க்கனும் அதை அறிய விரும்பான். இந்த ஏழைகள்கிட்ட நியாயம் இருந்தால் கூட இந்த நியாயம் பேசுகிற இந்த துன்மார்க்கன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கக்கூட மாட்டான், அதை அறிய விரும்பான். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள். பரியாசம் பண்ணுறவங்கன்னா எல்லாரையும் கிண்டல் அடித்து இவங்க தான் டாப்பு, இவங்களை தவிர வேறு யாருமே கெட்டிக்காரவங்க இல்லைன்னு பேசுகிறவங்க. பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள். ஞானிகள் ஒருத்தருக்கு ஒருத்தையும் போராடி குரோதமாக இருக்கக்கூடிய அதை கூட விளக்குகிறார்கள். அவங்க ஞானமாக பேசி அந்த குரோதத்தை எல்லாம் நீக்குறாங்க. ஞானி மூடனுடன் வழக்காடுகையில், ஞானி மூடனுடன் பேச்சே தேவையில்லை, ஆனால் ஞானி மூடனுடைய வழக்காடிட்டான்னா சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை. அவன்கிட்ட போய் சிரித்து பேசினாலும் சரி, அவன்கிட்ட கோவப்பட்டு பேசினாலும் சரி, தெர் இஸ் நோ பீஸ், சமாதானம் இல்லை, அமைதி இல்லை. அதனால் ஞானி மூடன்ட்டு போய் வழக்காட போகிறது சரியில்லை. ஒரு மூடனாக இருக்க ஒரு மனுஷன் அங்கே பெரிய பிரச்சனை சண்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு பெரிய மனுஷன் அந்த இடத்துல போய் ஏப்பா இதெல்லாம் பேசுகிற அப்படி செய்கிற அப்படின்னு கேட்க போனால் அதை பார்த்து பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் சொல்கிறான், ஏப்பா அவனே நாய், நீயுமா 4 காலில் போய் நின்றுக்கிட்டு அங்கே அவனோட பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒருத்தன் கேட்டதாக ஒரு செய்தி. நீயே நாய் மாதிரி அவனோட அவன் லெவலுக்கு இறங்கிட்டியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அருமையானவர்களே, நாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஞானி மூடனுடன் வழக்காடிகள் சிறந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை. இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள். இரத்த பிரியர்னா யார் வேணாலும் வெட்டி தீட்டிடுவாங்க. உத்தமனை பகைக்கிறார்கள். ஏன் ஒழுங்காக இருப்பேன், நீதியாக இருப்பேன், நியாயமாக பேசுவேன், அது அவங்களுக்கு ஒத்து போகாது. செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். யார்? உத்தமனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். மூடன் தன் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். மூடன் எதையுமே ரகசியமாக வைக்கிறதில்ல, தேவையானப்போ தான் பேசணும் அப்படிங்கிற கணக்கு இல்லாமல் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவானா. ஆனால் ஞானியோ
எதை எப்போ பேசணும்னு பார்த்து நிதானமாக சில காரியங்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிக்கலான்னு அடக்கி வைக்கிறானா? அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கராவார்கள். ஒரு ராஜா இருக்கிறான், எவனாவது பொய்யா சொல்லி ஏமாத்திரை வரும்போதெல்லாம் அவனை சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்டு ஏதாவது தீர்மானங்கள் எடுத்தான்னா அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கராவார்கள். அப்புறம் பார்ப்பாங்க, பக்கத்துலேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இவன் பொய்யா நம்புகிறான், அப்போ நம்மளும் இங்கிட்டு கொஞ்சம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி துன்மார்க்கராவார்கள். தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை சந்திக்கிறார்கள். தரித்திரன் இன்னொருத்தன் தரித்திரம் ஒடுக்கிற கொடுமைக்காரன் ஒருவரை சந்திக்கிறார்கள். அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். தரித்திரனாக இருக்கிறவனுக்கும் நீ எப்படி நல்லா இருக்கலான்னு வெளிச்சம் கொடுக்குறாரு. இந்த கொடுமைக்காரனுக்கும் எப்பா நீ இப்படி கொடுமையில் இல்லாமல் நல்ல வழிக்கு போகலாம் அப்படின்னு அவனுக்கும் வெளிச்சம் கொடுக்குறாரு. ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை நிற்கும். இது இந்த ஏழைகளை பற்றி அடிக்கடி திரும்ப வருது. ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜா, அவனுடைய சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கு. ஏன்னா கர்த்தருடைய உதவி அங்கே வருதுன்னு மட்டும் தெரியுது, இல்லாட்டினா சிங்காசனம் நிலைக்கிறதெல்லாம் லேஸ்பட்ட காரியம் கிடையாது. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். அதான் சொல்லி எழுதியிருக்கோம்ல, இது இருக்குல்ல, பிள்ளையின் நெஞ்சிலே மதியனை ஒட்டியிருக்கும், கையில் இருக்கிற பிரம்பு தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும்னு. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை கடைசிக்கு எங்கேயாவது தருதலையாக சுற்றி கேவலமான பேச்சு வாங்கிட்டு வர்றப்ப இந்த தாய்க்கு அது வெட்கமாயிருக்கு. இந்த பேர்பட்ட ஒரு பிள்ளை பெத்தமேன்னு அவங்க வெட்கப்படுவாங்க. துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள். துன்மார்க்கர் பெருகிறாங்க, பாவமும் பெருகுது. ஆனால் நீதிமான்கள் பார்ப்பாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஆனாக்கா இந்த துன்மார்க்கர் விழுகிறதை காண்பார்கள். இப்போது நமக்கு முன்னாடி சில ஆட்கள் வந்து ரொம்ப தீவிரமாக பணக்காரனாகி தீவிரமாக அதிகாரத்துக்கு வந்து கொடுமையான காரியங்களை செய்கிறத பார்க்குறீங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போதே அவங்க திடீர்னு இல்லாமல் போயிடுவாங்க. உன் மகனை சிற்சை செய், அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்வான். சிற்சை செய்தாக்க அவனை ஒழுங்கான வழியில் நடத்திடுறீங்க. அப்புறம் அவன் வளர்ந்து நல்லவனாக ஒரு வாழ்க்கையை வாழும்போது அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். நீ வயசான காலத்தில் அவன் உனக்கு ஆறுதல் செய்கிறவனாக இருப்பான். நீ அவனை திட்டி அடித்து ஒழுங்குபடுத்தியிருப்ப, கடைசிக்கு அவன் வந்து உனக்கு ஆறுதல் செய்கிற நல்ல மகனாக வந்துடுவான். உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். எதுக்கு? அவனை நல்லா டோஸ் விட்டு 2 திட்டி அவனுக்கு 2 பிரம்பெடுத்து அடித்து அவனை நல்வழிப்படுத்தினது அவன் வாழ்க்கைக்கு நல்லது. அவன் நல்லவனாக இருக்கிறதுனால கடைசிக்கு தகப்பன் கஷ்டப்படும் போது தகப்பனுக்கு ஆறுதல் செய்ய வருகிறான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துலனா அதை தரிசனம்னு வாசித்தா சரியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு என்ன வச்சுருக்கிறாரு, நமக்கு கர்த்தர் என்ன லக்கு வச்சுருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியணும். பவுல் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு வைத்த லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் அப்படி சொல்கிறான். அதாவது கர்த்தர் வந்து அவரவருக்கு என்ன லக்கு வைத்திருக்கிறார், எப்படி வாழணும், என்ன செய்யணும் எல்லாம் சொல்லுகிறார். அதை கேட்டு அறிந்திருக்கும்போது கர்த்தர் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்று அந்த மனுஷனுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம். யோசேப்புக்கு 2 சொப்பனங்கள் மூலமாக ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. உன்னை பெரிய ஆளாக்கிடுவேன், உன் சகோதரர்கள்லாம் வந்து உன்கிட்ட பணிந்து கொள்வார்கள். அதான் அந்த அந்த தரிசனம். இப்போதைக்கு இந்த சகோதரர்கள்லாம் நமக்கு விரோதமாக இருக்காங்க. எப்போ பிடிச்சி குழிக்குள்ளே போடுவாங்க, எப்போ 20 காசுக்கு விற்று போடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அப்பேற்பட்ட நிலைமையில் தான் வந்து யோசிக்கப்பட்ட பேசுகிறாரு. உனக்கு விரோதம் 50 பேர் இருக்கானுங்கள்ல, கடைசிக்கு அத்தனை பேர் வந்து உன்கிட்ட காலில் விழுவாங்க. அது இப்போக்கு உடனே நடக்கிற காரியம் இல்லை, ஆனால் பிற்காலங்களில் அது வரும். அது அப்படியே வந்தது.
அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இருக்கணும். நீங்கள் கர்த்தர்ட்ட ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தரிசனம் நீர் தர்றீங்க, நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விரும்பி நான் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்க, ஒரு ஜெபம் பண்ணிங்கன்னா, அதில் ஒரு தாகம் இருந்ததுன்னா, ஒரு விருப்பம் இருந்ததுன்னா, உங்களை பற்றிய தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தரிசனம் வந்தோன்னா அந்த தரிசனத்தின்படி நீங்கள் வாழ முன்னேற ஆரம்பிப்பீங்க. அது ரொம்ப நல்லது. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சீர்கெட்டு ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு தவி குதிக்கிட்டு இருப்பான், இன்னொரு நாள் பாதாளத்தில் கிடப்பான். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான், அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கொடான். அடிமையானவன் யார்? வேலைக்காரன், அடிமை. வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அடிமை வாயால் சொன்னால் கேட்க மாட்டானா, அங்கங்கே சமயத்தில் 2 சவுக்கு எடுத்து இழுத்தாதான் அவனுக்கு புத்தி வரும். எழுதியிருக்க அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான், அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கொடான். பதில் சரியாக கொடுக்க மாட்டான். தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை நீ கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கலும் மூடனை நம்பலாம். இந்த பதறது, எதை கேட்டாலும் பதறிக்கிட்டு பதில் சொல்கிறது, இது எப்படி வந்துடும். பதறுகிறவனை காண்பாயானால் அவனை நம்புவதை பார்க்கலும் மூடனை நம்பலாம். இந்த பதற ஆள் மூடன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பதறி மூடனை விட கேவலமாக காரியத்தை செஞ்சு முடிச்சிடுவான். ஒருவன் தன் அடிமையை சிறு பிராயம் முதல் இளக்காரமாய் வளர்த்தால், இப்போ அடிமையை பற்றி ஒன்று சொன்னார், அடி போட்டால் தான் சரியாவேன்னு. ஆனால் அந்த அடிமையை சிறு பிள்ளை முதல் இளக்காரமாக வளர்த்தா முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான். எனக்கு பங்கு கொடுன்னு கேட்க வந்துடுவான் பிள்ளை மாதிரி. அதனால் அடிமையாக தான் வைக்கணும், வேலைக்காரனாக தான் வைக்கணும். நீங்கள் இளக்காரன் கொடுத்தா புத்திரன் போல் பங்கு கேட்க வருவான்னு எழுதியிருக்கு. இது மாதிரி நம்ம சில இடங்கள் இதை பார்க்கவே செய்கிறோம். தரங்குறைந்த ஆளுகளை மதிக்கிறோம்னு சொல்லி அவங்கள சமமாக பாராட்டி வளர்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து இருக்கிறதுல பங்கு கேட்டு வாங்கிடுவான். அவன் ஒன்றுக்கும் இல்லாத ஆளாக இருந்தாலும் பங்கு கேட்டு வாங்கிடுவான். அப்படி பிரச்சனை பண்ணுவான், தகராறு பண்ணுவான். சரி, ஏதாவது கொடுத்து தொலைச்ச வேண்டிய தொந்தரவு விடுபடலாம் அப்படியெல்லாம் நினைப்பாங்க. கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான், வழக்கை அதிகமாக்கிக்கிட்டே இருக்கானா கோபக்காரன். மூர்க்கன் பெரும் பாதகன். கோபம் வேற, மூர்க்கம் வேற. மூர்க்கன் பெரும் பாதகன். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். திருடனோட பங்கிட்டு கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை பகைக்கிறான். திருடனோட பங்கு போட்டுக்கிறேன், அவன் எல்லாம் திருடி கொண்டு வர்றான், அதில் நம்ம இவன் பங்கு போட்டுக்கிட்டான்னா கர்த்தர் சொல்கிறார், தன்னுடைய ஆத்மாவே இவன் பகைக்கிறான். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். இந்த 2 பேரை யாரை நம்புறது? இவனை கண்டா, மனுஷனை கண்டா பயமாக இருக்குது அப்படின்னா அவனை பயந்து அதுக்கு அவன் சொன்னதை கேட்டு அதை செய்ய போனீங்கன்னா ஏதாவது ஒரு கண்ணியில் சிக்கிடுவீங்க. ஆனால் கர்த்தரை நம்புகிறவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இந்த சங்கீதம் 118 எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் நல்லா அழகாக எழுதியிருக்கு. நான் வாசித்து காட்டுறேன் ஒரு சில பகுதிகளை. சங்கீதம் 118:8 வாசிக்கிறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், ஆகிலும் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரின் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும்.
அதாவது மனுஷனை நம்புறத பார்க்கலாம், கர்த்தரை நம்பி இருக்கிறத பற்றி இந்த இடத்துல எழுதியிருக்கு. அதை இங்கே பார்க்குறோம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். ராஜாக்களை, இந்த இடத்துல பெரிய பதவிக்கு வந்திருக்கிறவங்க, அந்த பதவியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். உலகம் அப்படி தான் இருக்குது. ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே வரும். கர்த்தர் தான் நியாயம் விசாரிக்கிறவர், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவர். நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன். நீதிமானுடைய பார்வையில் அநியாயம் செய்கிறவன் நியாயம், அநியாயம் செய்கிறவன் அருவருப்பானவன். சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன். இந்த துன்மார்க்கன் இருக்கானே, அவன் இந்த சன்மார்க்கனை பார்த்து அவனுக்கு இந்த சன்மார்க்கன் மேலே கோபம் வருது. நீதிமானுக்கு அநியாயக்காரன் மேலே கோபம் வருது, அநியாயக்காரனுக்கு நீதிமான் மேலே கோபம் வருது. இந்த எப்படி பாருங்கள். அதாவது நாம் பார்க்குறோம், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் தன்னால் மற்ற எல்லாராலும் அவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள். என்னன்னு பார்த்தா வேறு ஒரு காரணம் இருக்காது. உங்கள்கிட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர், அவங்ககிட்ட இருக்கிறது இந்த உலகத்தின் ஆவி. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகாதது. அதனால் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. நீதிமொழிகள் 30. யாக்கேயின் குமாரனாகி ஆகூர். யாக்கோபுன்னு வாசிக்கக்கூடாது. சாதாரணமாக யாக்கோபுன்னு வாசித்து பழகுனதில் யாக்கோபு மாதிரி தோணும் இல்லை. யாக்கேயின் குமாரனாகி ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன. நம்ம என்ன பார்த்தோம்? 25வது அதிகாரம் 1 வசனத்தில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். சாலமோன் எழுதி வச்சதில் சில காரியங்கள் விட்டு போச்சு, அதெல்லாம் சேர்த்து எழுதணும்னு சொல்லி எசேக்கியா ராஜா அதெல்லாம் சேர்த்து எழுத சொன்னான். இங்கே 30வது அதிகாரத்தில் யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வசனங்களாவன. இந்த நீதிமொழிகளை கம்போஸ் பண்ணவங்க இது சரியான வசனமாக இருக்குன்னு சொல்லி இதையும் சேர்த்து எழுதலாம், இந்த நீதிமொழிகளை சேர்க்கணும்னு சேர்த்துருக்குறாங்க. சரி, அந்த யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்ன சொல்கிறான்னு கீழே வாசிங்க. மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷர் கேட்ட புத்தி எனக்கு இல்லை. தன்னை ரொம்ப தாழ்த்தி பேசுகிறான். நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, கற்றுக் கொடுக்கல, எனக்கு ஒன்றும் தெரியாது. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? ஏங்க அவன் எப்படி ஆரம்பிக்கிறான்? நான் மனுஷர் எல்லாத்துலேயும் மூடேன், மனுஷர் கேட்ட புத்தி எனக்கு இல்லை, எனக்கு ஞானத்தை நான் கற்கவும் இல்லை, யாரும் போதிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசிக்கு எப்படி வார்த்தையில் சொல்கிறான் பார்த்தீங்களா? வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? இயேசுதான். காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர், தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டினவர், பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர். சமுத்திரத்தை பார்த்து சொன்னாராம், உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது, ஒரு மணல் அள்ளி கொட்டி இதோடு நிற்கணும் அப்படி சொல்லிட்டாராம். அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? அப்போ இந்த மனுஷன் தன்னை அவ்வளவு தாழ்மையாக சொன்னாலும் எப்பேற்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அவன் கேட்குறான் பார்த்தீங்களா? கேள்வியா? அதாவது ஒருவேளை இந்த உலகத்து மனுஷரை போல இல்லை, இந்த உலகத்தாருடைய கல்வி போல இல்லை, இந்த உலகத்தார் இவனை மூடன்னு நினைக்கிற அளவுக்கு, புத்தி கட்டவன் நினைக்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கிறது. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்?
பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? சரி, அப்புறம் தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனத்தை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். சமயத்தில் இந்த ஆளுங்க அதையும் இதையும் சேர்த்து பேசுவாங்க பிரசங்கத்தில். கூட்டாதே, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். இந்த ஆகூருங்கிற ஆள் ஜெபம் பண்ணுறானா? என்ன ஜெபம் பண்ணுறான்? மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். பாருங்கள், உண்மையான கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கான் அவன். தன்னை பற்றி சொல்லும்போது மனுஷர் எல்லாரில் நான் மூடன், மனுஷர் கேட்ட புத்தி எனக்கு இல்லை, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை, அப்படியெல்லாம் அவன் சொன்னாலும் கடைசிக்கு என்ன சொல்கிறான் பாருங்க, மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யமும் வேண்டான்றான். தரித்திரம் வேண்டாம், சரி, ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வேண்டான்றான். அவன் என்ன கண்ணோட்டத்தில் அப்படி சொல்கிறான்? நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே மறுதளித்து கர்த்தர் யார் என்று நான் சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் அப்படி சொல்கிறான். பாருங்க, நாம் என்ன சொல்கிறோம்? ஆக்சுவலாக தரித்திரமும் நமக்கு வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டான்னு சொல்லலாம். ஐஸ்வர்யம் வரட்டும், ஆனால் ஒரு வித்தியாசம், ஐஸ்வர்யம் வந்தால் அதை எப்படி கையாளுகிறது என்று தெரிய வேண்டும். கர்த்தர்க்கேற்ற விதத்திலே, நீதிக்கேற்ற விதத்திலே, பரிசுத்தத்துக்கேற்ற விதத்திலே, தேவனுடைய மகிமைக்காக அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்னு தெரிஞ்சால் அதை கர்த்தருடைய காரியமாய், சுவிசேஷத்தின் காரியமாய், கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியமாய் அதை பயன்படுத்தலாம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆனால் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். தண்ணி ஓடுறதுக்கும் பணம் உதவும், அதே சமயத்தில் தருத்துறதுக்கு இறங்குகிறதுக்கும் அது உதவும். நீங்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறீங்கிறத பொறுத்து. ஆனால் இங்கே இந்த மனுஷன் சொல்கிறான், ஐயா எனக்கு தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யமும் வேண்டாம். ஐஸ்வர்யம் வந்துட்டா நான் கர்த்தரை பார்த்து, நீர் யார், நீர் என்ன என்னை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லி தொலைச்சிடுவேன். அதனால் ஐஸ்வர்யம் வேண்டாம். அப்புறம் நான் தரித்திரப்படுகிறதுனால் திருடி, தரித்திரம் வந்துன்னா போய் சாப்பாட்டுக்காக திருடுவேன். அப்படி திருடுனா என்னுடைய தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கிடுவனே, அப்படி ஆகாமல் இருக்க கடவுது. இது சரி, ரைட்டு. இன்றைக்கு அநேக பெந்தகோஸ்தே வட்டத்தில் மக்கள் இதை சொல்கிறாங்க. ஆனால் நான் கேட்குறேன், தரித்திரத்திலே கர்த்தர் வச்சிருப்பாரா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனால் இவங்க நினைக்கிறாங்க நிறையா ஐஸ்வர்யம் வந்துட்டால் நம்ம கெட்டுருவோம். ஏங்க, அப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு லாட்ரி சீட்டு பணம் ஒரு 10 கோடி விழுந்துருச்சுனாக்கா நீங்கள் கெட்டுருவீங்களா? உடனே பிசாசு கட்சிக்கு போயிடுவீங்களா? நரகம் போயிடுவீங்களா? என்னது இது? உங்களை கெடுக்கணும்னாக்கா இப்போ பணம் வரணும், அவ்வளோதானா? அதாவது எப்படி கர்த்தர்க்கேற்ற விதத்தில் எல்லாவற்றையும் கையாளுவது என்பதுதான் முக்கியமே ஒழிய பணம் ஐஸ்வர்யம் வேண்டான்னு சொல்கிறது அது உண்மையான ஞானம் அல்ல. ஆக நாம் இதில் கவனிக்கணும், கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர்க்கேற்ற விதத்தில் மகிமையாக பயன்படுத்த வேண்டும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறதை ஒழிய ஐஸ்வர்யம் வேண்டாம் இல்லை. சில சமயத்தில் தரித்திரம் வரும், நீங்கள் உண்மையாக இருக்கீங்களான்னு பார்க்குறதுக்கு. ஆனால் இரண்டுமே அதோடைய காரியத்தில் சரியாக இருக்கும். நாம் எல்லாவற்றையும் சரியாக கையாள நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.